வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னதை வச்சு தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி சில லாஸஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா பேர் இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி குரூப்பில் வர டெலிகிராம் அந்த கால்ஸ்லாம் கொடுக்குறானோ, ஆப்ஷன் காலிங்லாம், அதெல்லாம் எடுத்து நிறைய பேர் பயங்கரமாக லாஸ் ஆகிறாங்க. அவனுக்கு எப்படியெல்லாம் நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நான் எப்பயுமே நம்புவேன் கைஸ். உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு பணத்தையும் தரும், உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பையும் தரும். மற்ற உழைப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு நஷ்டம்தான் கொடுக்கும், அது நிலையாகவும் இருக்காது. அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறதோ, இன்னொருத்தனோட ஐடியாவை நம்ம எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பொய்யான விஷயந்தான். ஏன்னா அந்த ஐடியா அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் ஏன் இந்த மாதிரி டெலிகிராம் சேனலை வச்சு அதில் சம்பாதிக்க போகிறான்? ஓகேவா? அவன் கொடுக்க போகிற கால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சால் அவன் அவங்ககிட்ட இருக்க மொத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் காலையும் பிலீவ் பண்ணாதீங்க. உங்களை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கே வந்து அவன் போடுறதெல்லாம் ப்ராஃபிட் மாதிரி தெரிஞ்சுன்னா அவன் எப்படியெல்லாம் ஏமாத்துறான் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரீசெண்டாக எனக்கு கீழே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண தவறு. அவர் இழந்துட்டார், நிறைய பணத்தை இழந்துட்டார். ஸோ நம்ம வந்து இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதனால தான் போட்டிருக்கேன், ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க கைஸ், உங்களோட நாலேஜை நம்புங்க, நீங்கள் பண்ணியிருக்க அந்த ஒர்க்கை நம்புங்க, அதை மட்டும் நம்புங்க போதும். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஒரு டெலிகிராம் சேனலில் தான் என் நண்பர் வந்து கொஞ்சம் இழந்தார். ஓகே, அதனால தான் இதையே போட்டேன். அவர் எதெல்லாம் பார்த்து ஏமாந்து இந்த சேனலில் சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை போட்டிருக்காங்க பாருங்கள். போன நேற்று பெர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டு பேங்க் நிஃப்டியில் 150 பாயிண்ட்டில் வாங்க சொன்னாராம், 1100 பாயிண்ட்டுக்கு போச்சாமாம். அவர் 345 வாங்க சொன்னாராம், 180 இதில் 4000 ப்ராஃபிட்டாக, 23,000 ப்ராஃபிட்டாக, 2600 ப்ராஃபிட்டாக, 3300 ப்ராஃபிட்டாக. இதெல்லாம் அந்த ஆள் வந்து இப்போ இது மாதிரிலாம் டெய்லி போட்டுட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் ப்ரீமியம் பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்தோம், எங்கள்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம், அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட், ஒரே நாளில் கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் 30,000 ப்ராஃபிட்டு அப்படி இப்படின்னு தலைவன் கதை விட்ருக்கான். ஐ மீன் இந்த வாட்ஸ்அப்பை, இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்துருக்கேன். வந்து பாருங்கள், இதில் கூட அடுத்த இன்னொரு பேரில் ஓடுறான் பாருங்கள். 15,000 ஒரே நல்ல ப்ராஃபிட்டு, 30 பாயிண்ட்லேருந்து 80 பாயிண்ட் போச்சு, 13,000 ப்ராஃபிட்டு, 11,000 ப்ராஃபிட், இதில் ஒரு 40,000, டெய்லி 40,000 ஒரே நல்ல ப்ராஃபிட் கொடுத்தோம் எங்கள் சேனலில் சேர்ந்திங்கன்னா அப்படி இப்படின்னு கதை விட்ருக்கான். போட்டிருக்கான் கைஸ், அவன் போட்டிருக்கான். நம்ம ஆளுங்க, நான் சொன்ன ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணார்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி அட்லீஸ்ட் இந்த 4த்தில் ஒரு 2 கால் நமக்கு சக்ஸஸ் ஆனால் கூட நம்ம வந்து நல்ல ஒரு டெய்லியும் வந்து ஒரு 20,000 30,000 ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம தலைவன் நம்பியிருக்கான். அவனோட நான் இது வரைக்கும் அவன் கற்றுக்கிட்டதெல்லாம் விட்டுட்டு இவன் தான் நான் டெய்லி போடுறானே, அப்போ டெய்லி நம்மளோட டேலண்டாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தலைவன் வாங்கிட்டான். அவன் அங்கேயே யோசிச்சிருக்கணும் கைஸ், இவனால் டெய்லி இவ்வளோ போட முடியுதுன்னா அவன் இதையே டெய்லி பண்ணி அவனே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் சம்பாரிச்சிட்டு போகலாமே. ஒரு லாட் தானே போட்டிருக்கான், அவன் 10 லாட் வாங்கலாமே, அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தா. ஓகே, ஏன் நமக்கு டெலிகிராம் சேனல் நம்ம வந்து அவங்கள்ட்ட சேரணும் அப்படிங்கிறத நம்மளாலும் மறந்துட்டாப்புல. அவனும் எப்படி போட்டிருக்கானோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இங்கே வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டிருக்கானோ 30லேருந்து வந்து ப்ரீமியம், இதெல்லாம் ப்ரீமியம் அமௌண்ட்டு, 30 ப்ரீமியம் அமௌண்ட்டில் வாங்கினா அது 80 வரைக்கும் போயிருக்கு, 15,000 ப்ராஃபிட்டு, ஒரு லாட் வாங்கினா எப்படின்னு போட்டிருக்கானோ. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவரோட ப்ரீமியம் குரூப் அவன் காமிக்க வேணான்னு சொன்னார். அதனால தான் அவரோட அந்த ப்ரீமியம் குரூப்பில் இவனை ஆட் பண்ணி விட்றாங்களா, அதை நான் போடலை. அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஏஷியன் பெயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 30ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, 10 மணிக்கு 30 தாண்டிருச்சு. அப்போ தான் அவன் 30 தாண்டி கிட்டத்தட்ட 35 40 கிட்ட போகும்போது அவனை என்ன பண்ணிடுறான், டக்குன்னு இந்த ஏஷியன் பெயிண்டில் 30ல் வாங்குங்க அப்படின்னு போட்டுடுறானோ. அது ஆல்ரெடி 40ல் போய் நிற்கிது. அது எப்படி 30ல் வாங்க முடியும்? வாங்க முடியாது. சரின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, 40ல் போடுறாரா, இந்த அவனுக்கு 40ல் வாங்குங்க கால் ஆப்ஷனை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்படின்னு போட்டுடுறானோ. கிட்டத்தட்ட 30ல் வாங்குன்னு சொல்லிடுறானோ. ஆனால் அது ஆல்ரெடி 40, இவனை சொல்கிறதுக்கு முன்னாடி 40 தொட்டுடுது. இவங்க சொன்னோன்னே வந்து ஏன்ஷியன் பெயிண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவனோட அந்த அந்த இது இருக்குல்ல, ப்ரோக்கரேஜ் வெப்சைட்டு, அதில் என்ட்ரு பண்ணி அடிக்கிறதுக்குள்ளேயே இது 40 50 60 கிட்ட போயிடுது. ஓகேவா? அவனுக்கு டார்கெட் என்ன கொடுக்குறானு தெரியுமா, 30ல் வாங்குங்க, 50லேயே விற்றுருங்க அப்படிங்கிறானோ. இங்கே 80 காமிச்சிருக்கானோல்ல, 50லேயே விற்றுருங்கன்னு காமிச்சிருக்கானோ. இவங்க என்ட்ரு பண்ணுறதுக்குள்ளேயே அது 50 கிராஸ் பண்ணிடுது.
ஓகேவா? அதனால யாரும் வாங்க மாட்றாங்க. டார்கெட்டையும் முடிஞ்சு போச்சேன்னு. அவனும் நல்ல நேரம். அது அன்னைக்கு நைட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் அது அதுக்கப்புறம் அத மறந்தே போடுறாங்க. அதுவா எப்படியோ தெரியாம ஏறி 80 வரைக்கும் போயிருது பாருங்க. அத ஒரு கணக்கு காமிச்சுடுறான். பார்த்தீங்களா, நாங்க சொன்ன கால் 80 வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு. அவரு இந்த இதில தான் விட்டதா சொன்னாரு. ஆக்சுவலா டெக் மஹிந்திரால தான் விட்டதா சொன்னாரு. எப்படின்னா, இந்த மாரி 40ல வாங்குங்கன்ட்டு போடுறான். அது 40ல வாங்குங்கன்னு சொல்லும்போதே அது 55 கிட்ட போயிருச்சு போல இருக்கு. டார்கெட்டுமே 60ல தான் குடுத்துருக்கானாம். ஆ இவர் வாங்கும்போது கரெக்ட்டா 60 கிட்ட போயிருச்சு. ஐ மீன் இவரு அந்த எடிட் பண்ணி என்டர் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இந்த கால கொண்டு வரதுக்குள்ளேயே அது 60 கிட்ட போயிருச்சாம். சரி, நம்மால் தான் போன தடவ 30ல சொல்லி 80ல போச்சே, அந்த மாரி 40ல சொல்லி 80க்கு போவோம், 90க்கு போவோங்கிற ஆசையில தலைவர் 60ல வாங்கியிருக்காரு. அது 60லேருந்து கிட்டத்தட்ட திரும்பியும் 20க்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இங்க 25,000 கிட்ட லாஸ் ஆயிருச்சாம். பாருங்க எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காய்ங்கன்னு. அப்படி அவன் 40ல வாங்குங்கன்னு சொல்றவன் கிட்டத்தட்ட 20ல இருக்கும்போதே சொல்ல வேண்டியதானே? அப்ப சொல்ல மாட்றான். இது 40 கிராஸ் ஆகி 50 கிட்ட போகுது பாருங்க. அப்ப போய் 40ல வாங்குங்கன்னா எப்படி வாங்க முடியும்? அவனுக்கு கணக்க மட்டும் அந்த 40லேருந்து 63க்கு போனத மட்டும் கணக்கா வச்சு இவ்வளோ ப்ராஃபிட்ட காமிச்சு சும்மா பந்தா காமிக்கிறாங்க கைஸ். இது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகேவா? அவன போய் இதில வாங்க சொன்னா கூட அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் 121ல வாங்கணும்னு நெனச்சா கூட அது 130க்கு தான் வாங்குவான். ஓகேவா? 132லயே வித்துருவான். பயத்துல அது இறங்குற மாரி இருக்க பயத்திலே வித்துருவான். அது அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஏதாவது நடந்து அது போகும். 177க்கு போகும், போகாம கூட போகும். ஓகேவா? அது ஒண்ணு. அவன் இந்த மாரி இந்த இந்த 4 போட்டிருக்கானா, அவன் இந்த மாரி ஒரு 10 கால் குடுக்குறான் கைஸ். அதில 4 தான் சக்சஸ் ஆகுது. பாருங்க 4 தான் 15,000 இப்படி வந்திருக்கு. மீதி 6 இருக்கு பாருங்க. அது பயங்கரமான லாஸ குடுக்குது. ஸ்டாப் லாஸ பார்த்தாலே ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ்க்கும் 5000, 5000 ஸ்டாப் லாஸ் வச்சு குடுக்குறானுவ. இங்க பாருங்க, இது இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. ஏன்னா யாரும் 30லேருந்து 80 வரைக்கும் நிக்க மாட்டாங்க. 30லேருந்து 50 வந்தாலே வித்துருவாங்க. 40லேருந்து 50 வந்தாலே வித்துருவாங்க. 120லேருந்து 125 வந்தாலும் வித்துருவாங்க. ஏன்னா அது ஏற்றம் இறக்கம் இருக்கும், நம்பவும் முடியாது இல்லையா? ஸோ இது இவ்வளோ வரப்போறது இல்ல. இவனும் சும்மா ஃப்ளூக்ல இவ்வளோ வந்துருச்சு. நாங்க சொன்னோம் பார்த்தீங்க 132ல சொன்னோம் அப்படிங்கிறானாம். ஆனா அவன் சொல்லும்போதே அது 160, 140 கிட்ட நிக்குது. சும்மா பந்தாவுக்கு 132 அப்படின்றானாம். அந்த மாரி தான் கைஸ் இதில ஏமாத்திட்டு இருக்கானோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாரி கால் நம்பாதீங்க. ஓகேவா? ஆ இதுக்கு ப்ரீமியம் சார்ஜ் எவ்வளோடா பே பண்ணேன்னு கேட்டேன்னா, மாசத்துக்கு ரூ. 4000 பே பண்ணேங்கிறான் பைத்தியக்காரன். ஏன்டா ரூ. 4000 பே பண்ணி இவன் சொல்றத நம்புனியா? உனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்துச்சாடான்னா, ரூ. 4000 தலைவன் பே பண்ணியிருக்கான். 2டே நாள்ல ரூ. 30,000 லாஸ் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான். இத போய் நீ யார்ட்ட கேட்பீங்க? இந்த சேனல்ல நம்மளால பேசக்கூட முடியாதாம். புரியுதா? ஜாயின் பண்ணதோட உண்டான். அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூட முடியாது. அவனு லாஸ் ஆனாலும் நம்மள கண்டுக்க மாட்டானுவ, ப்ராஃபிட் இருந்தாலும் கண்டுக்க மாட்டானுவ. ப்ராஃபிட் வரவும் ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அதோட பயங்கரமான லாஸ் வரும். ஆனா அவன் என்ன பண்ணுவானோ, அந்த கணக்க மட்டும் காமிச்சுருவானோ. ஏன்னா அது 30லேருந்து 40க்கு ஏறிட்டுல்ல. ஏறுனதுக்கு அப்புறம் தான் 30ல வாங்குங்கன்னே சொல்றான். ஆல்ரெடி 10 லாபத்துல இருக்கிற மாரி நமக்கு கணக்கு காமிச்சுக்கிறான். ஸோ இந்த மாரி கால வந்து நீங்க பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள நம்புங்க அவ்வளோதான். உங்களுக்கு சரி இல்ல அவனுக்கு குடுக்குறது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இந்த ப்ரீமியம்லாம் போகாதீங்க. சில பேர் ஃப்ரீ கால்லாம் குடுப்பாங்க. ஃப்ரீயாவே பண்ற மாரிலாம். அந்த மாரி கால பார்த்துட்டு, அது ட்ரேட் எடுக்காதீங்க. அது ஒர்க் ஆகுதான்னு முதல்ல பாருங்க. அவன் எதனால அத குடுத்தான்னு பாருங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல எல்லாம் குடுக்குறவன் எல்லாமே இந்த பிரேக் அவுட்ல தான் கைஸ் குடுப்பானுவ. அதாவது அது சப்போர்ட் லைன்ல இருக்கும். கரெக்ட்டா ரெசிஸ்டன்ட் லைன்ல கரெக்ட்டா இருக்கும். அது எங்க போய் சப்போர்ட்ட உடைக்க போதோ அந்த டைம்ல வாங்குங்கன்னு சொல்லுவான். ஸ்டாப் லாஸ பக்கத்திலே வச்சுக்க சொல்லுவான். அது எல்லாரும் பண்றது தான். அதத்தான் அவன் சொல்லுவான். நீங்க இவன மாரி ஆட்கள பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள நம்புங்க. ஓகேவா? என்னோட டிசிஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள நம்புங்க. உங்களுக்கு மணி வரும். அவ்வளோதான். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ஒரு 4 மாசமா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மணி வரலன்னா, பொறுமையா இருங்க. பொறுமையா பெரிய லாஸ் ஆகாம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு பக்கத்திலேயே இருந்துட்டே வாங்க. ஒரு கட்டத்தில உங்களுக்கு ஓ நீங்க பண்ண லாஸஸ்லாம் எங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸஸ் ஆகாம நீங்களே தடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாரி ஆளுக்கெல்லாம் நீங்க வந்து டெலிகிராம் பிலீவ் பண்ணாதீங்க. ஒரே கேள்வி தான் நான் அவன்ட்ட கேட்கணும். இந்த மாரி டெலிகிராம் சேனல் நடத்துறவன. உன்னால இவ்வளோ ப்ராஃபிட் ஒரு நாள்ல கொடுக்க முடியும்னா, நீ எதுக்கு இந்த மாரி சேனல் நடத்துற? பேசாம நீனே உன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுத்துட்டு போ வேண்டியதானே! பெருசா சம்பாரிச்சுட்டு போ வேண்டியதானே! எதுக்கு பண்ணணும்? நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் காய்ஸ். இந்த மாரி டெலிகிராம் சேனல் வச்சிருக்க ஒவ்வொருத்தனுமே, அவன் ட்ரேடே பண்ண மாட்டான். ஜஸ்ட் இந்த மாரி கால போட்டு அமுட்டு உட்காந்துருவான். அவன் ட்ரேட் பண்ணவே மாட்டான். ஓகேவா? அதனால அத நீங்க வந்து அவங்கள பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள பிலீவ் பண்ணுங்க. 1 வருஷம் ஆனாலும் பரவால்ல, 4 மாசம் ஆனாலும் பரவால்ல. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஈக்விட்டிலேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் போங்க. ஸோ இந்த மாரி டெலிகிராம் சேனல பிலீவ் பண்ணாதீங்க. தேங்க் யூ காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ.